இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த 3வது வார பாஸ்கா காலத்திலே உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பின் நற்செய்தியாய் தருகின்ற அமைதியை உங்களுக்கு நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தி எம்மாவுஸ் அனுபவமாக அமைந்திருக்கிறது. இந்த எம்மாவு நிகழ்வானது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நிகழப்பட வேண்டிய நிகழ்வாக அமைந்திருக்கிறது. ஆம், என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். அந்த தாக்கமானது நம்முடைய வாழ்விலே அது பிரதிபலிக்க வேண்டும், அது நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும். அப்படி நாம் மாறினால் இயேசுவினுடைய அன்பு சீடர்களாக இந்த உலகத்திற்கு நாம் சான்று பகர முடியும். என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தையில் 2 சீடர்கள் எம்மாவு நோக்கி பயணம் சென்று கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்க கேட்டோம். ஒருவருடைய பெயரானது குறிப்பிடப்பட்டிருந்தது, கிலயோப்பா என்று ஒருவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. மற்றொருவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஏனென்றால் அந்த மற்றொரு சீடர் நானாகவும் நீங்களாகவும் இருக்கலாம் என்பதற்காக. ஆம், மீண்டும் குறிப்பிடுகிறேன், மற்றொரு சீடர் நானாகவும் இருக்கலாம், அது நீயாகவும் இருக்கலாம். கற்பனை செய்து கொண்டு அந்த வழிப்பயணத்தில் ஆண்டவர் என்னோடு உடன் இருக்கிறார், என்னோடு உறவாடுகிறார், அவர் என்னோடு பேச விரும்புகிறார், தங்க விரும்புகிறார் என்கிற செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, நற்செய்தியை இன்றைக்கு 7 அடிப்படையான கருத்துக்களின் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க முற்படுகிறேன். இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 15 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தைகள். அன்பிற்குரியவர்களே, இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார் என்று நாம் வாசிக்கும் போது எந்த நேரத்திலும் எப்பொழுதுமே நம்மோடு உடன் இருக்கிறவராக நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்கிற செய்தியை அந்த இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. அது எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதனுடைய அர்த்தம். பல நிலைகளில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது நாம் நினைத்துக் கொள்ளலாம், ஆண்டவர் சில காலம் நம்மோடு உடன் வருகிறார், நம்முடைய இன்பத்தில், நம்முடைய வளர்ச்சியான தருணங்களில், நம்முடைய மகிழ்ச்சியான நேரங்களில் அவர் நம்மோடு உடன் இருக்கிறார். ஆனால் நமக்கு துன்பம் வருகிற போது, வாழ்வில் கஷ்டம் வருகிற போது, வேதனையில் நாம் தவித்துக் கொண்டிருக்கும் போது அந்த இறைவன் நம்மை விட்டு பிரிந்து விடுகிறார், அல்லது அவர் எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியவில்லை என்பது போன்று நம்முடைய சிந்தனைகள் அமைந்து விடுகிறது. ஒரு அழகான நிகழ்வு ஒன்று உண்டு. அன்பிற்குரியவர்களே, கனவிலே ஒரு காட்சி ஒன்றை காணுகிறான் ஒரு இளைஞன். அந்த இளைஞனுக்கு இவ்வாறு அந்த காட்சி வெளிப்படுத்தப்படுகிறது. கடற்கரை ஓரமாக 2 நபர்கள் நடந்து போவது போன்று கால் தடங்கள் அந்த இடத்திலே பதிந்திருக்கிறது. இதை பார்க்கிறான் அந்த இளைஞன். அப்பொழுது கடவுளுடன் அவன் பேசுவது போல அந்த காட்சி அமைந்திருக்கிறது. கடற்கரை ஓரத்திலே 2 பேர் நடந்து போவது போன்று அந்த கால் தடங்கள் அமைந்திருக்கிறதே, அது யாருடைய கால் தடங்கள் என்று கேட்கப்படுகிறது. அப்பொழுது அந்த காட்சியின் போது அது விளக்கப்படுகிறது. 2 பேருடைய கால் தடங்கள் இருக்கிறது அல்லவா, ஒன்று உன்னுடைய கால் தடம், மற்றொன்று என்னுடைய கால் தடம் என்று ஆண்டவர் அவனுக்கு பதில் உரைக்கிறார். மகிழ்ச்சி அடைகிறான் அந்த இளைஞன். ஆம், 2 பேருடைய கால் தடங்கள் இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு உடன் நடக்கிறார் என்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிறான். நாட்கள் பல கடந்து போகிறது. மீண்டும் காட்சியானது காட்டப்படுகிறது. அவனுடைய இன்னொரு பக்கம், மறுபக்கம் அந்த காட்சி அமைந்திருக்கிறது. அந்த மறுபக்க காட்சியில் என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால், அதே கடற்கரை காண்பிக்கப்படுகிறது. ஆனால் அந்த இடத்தில் ஒரே ஒரு நபருடைய கால் தடம் மட்டும் தான் இருக்கிறது. அப்பொழுது இவனுடைய வாழ்க்கையானது சிந்தித்து பார்க்கப்படுகிறது. என்ன, ஒரே ஒரு கால் தடம் மட்டும்தான் இருக்கிறது, எங்கே இன்னொரு கால் தடம் காணவில்லையே?
அப்பொழுது இவன் சிந்திக்கிறான், என்னுடைய துன்ப நேரங்களில், நான் வழியில் வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கும் போது, அல்லது என்னுடைய கஷ்ட காலங்களிலே கடவுள் என்னோடு இருப்பதில்லை. நான் மட்டும்தான் நடந்து சென்ற கால் தடம் இருக்கிறது, கடவுள் என்னை விட்டு எங்கோ போய்விட்டிருக்கிறார், அவருடைய கால் தடம் இல்லையே என்று வருத்தத்தோடு நினைத்துக் கொண்டிருந்தவன் கடவுளை நோக்கி ஒரு குரலை எழுப்புகிறான். கடவுளே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய் என்று சொன்னாயே, என்னுடைய துன்ப நேரங்களில், நான் வருத்தத்தில், வேதனையில், கவலையில், அழுகையோடு இருக்கும் போது, ஆண்டவரே நீர் என்னை விட்டு வெகு தொலைவில் சென்று விட்டிருக்கிறீரே, நான் மட்டும் தனியாக போய்க் கொண்டிருக்கிறேனே என்று ஆண்டவரிடத்தில் அழுது புலம்பினானா. அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை, என் பார்வையில் நீ மதிப்பு மிக்கவன், விலையேற பெற்றவன். நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? நீ அவ்வாறு துன்பத்தில் இருக்கும் போது, வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போது, என் அன்பு மகனே, என் மகளே, அந்த இடத்தில் நீ பார்க்கிறாயே அந்த கால் தடம், அது என்னுடைய கால் தடம், உன்னுடையதல்ல. அது என்னுடைய கால் தடம். காரணம், அப்பொழுது நான் உன்னை என் கையிலே தாங்கிக் கொண்டிருக்கிறேன், உன்னை நான் தாங்கிக் கொண்டு அந்த வழியே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் உனக்கு துன்பம் வருகிறதோ, வேதனை வருகிறதோ, நீ அப்பொழுது புரிந்து கொள்ளலாம், உன்னை தாங்கிக் கொண்டு நான் நிற்கிறேன், உன்னை நான் சுமந்து கொண்டு செல்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள் என்று சொல்கிறது அந்த நிகழ்வு. என் அன்பிற்குரியவர்களே, இதை நாம் பார்க்கும் போது, இதோ மன விரக்தியோடு, வாழ்விலே தோல்வி அடைந்தவர்களாக, குழப்பத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த எம்மாவு சீடர்கள். ஆண்டவர் எனக்கு விடுதலையை அளிப்பார், இந்த இயேசு நமக்கு எல்லா விதமான விடுதலை அளிக்கக்கூடிய, சுதந்திரத்தை தரக்கூடிய இறைவனாக இருப்பார் என்று நினைத்துக் கொண்டுதான் இந்த இயேசுவை பின்பற்றினோம், அவரோடு உடன் நடந்தோம், அவரோடு தங்கி இருந்தோம், அவர் செல்லுகிற இடமெல்லாம் நாம் சென்று வந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், இந்த இயேசு கொல்லப்பட்டார், இந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், அவர் துன்புறுத்தப்பட்டு அவருடைய வாழ்க்கை சரித்திரமானது முடிந்து போகிறது. மீண்டும் எப்படி நமக்கு புது வாழ்வு கிடைக்கும், எப்படி நமக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்கிற கவலையோடு அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து கொண்டிருப்பதை லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 17 முதல் 21 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறிப்பிடுகிறது. அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள், அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகிறோம் என்று இயேசுவிடத்திலே கூறிக்கொண்டு, அவர் இஸ்ராயலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம், ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள் என்று அந்த இடத்தில் அது குறிப்பிடுகிற வேளையில், என் அன்பிற்குரியவர்களே, இவர்கள் வாழ்வில் தோற்று போனதாக, வாழ்வில் தோல்வி அடைந்தவர்களாக தங்களை நினைத்துக் கொண்டு மிகுந்த சோகத்தோடு, முகவாட்டத்தோடு தங்களுடைய ஊருக்கு திரும்பிக் கொண்டிருக்கிற நிகழ்வைத்தான் அது குறிப்பிட்டு காட்டுகிறது. ஆனால் என் அன்புக்குரியவர்களே, அந்த இடத்திலும் கூட ஆண்டவர் இயேசு அவர்களோடு உடன் நடப்பதை நாம் காணுகிறோம். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள இறைவார்த்தைகள். அவர்களோடு அவர் பேசிக்கொண்டு சென்ற போது இந்த சீடர்கள் விளக்குவதை நாம் காணுகிறோம். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எங்களை சேர்ந்த சில பெண்கள் சீடர்கள் கல்லறைக்கு விரைந்து சென்றார்கள். இன்று காலையில் அந்த நிகழ்வு நடந்தது. விரைந்து சென்று கல்லறையை பார்த்தபோது கல்லறை காலியாக இருந்தது, இயேசுவை அங்கு காண முடியவில்லை என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு நடந்து கொண்டே போகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை காணுகிறோம். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள இறைவார்த்தைகள். அறிவியலிகளே, நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே என்று ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டு, மோசே முதல் இறைவாக்கினர் அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர்களுக்கு அவர் விளக்கி கூறினார் என்று அருளப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துன்பங்கள் பட வேண்டும், அவர் பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மரணத்தை தழுவ வேண்டும், அதுவும் அவர் சிலுவையில் கொல்லப்பட வேண்டும். அப்படி அவர் கொல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழும் போதுதான் இந்த மீட்பினுடைய வெற்றியானது நிறைவேறுகிறது என்று அந்த இடத்தில் அவர்களுக்கு இறைவாக்கினர் உரைத்த அனைத்து வார்த்தைகளையும் அழகாக எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் அப்பால் போகிறவர் போல காட்டிக் கொள்ளும் போது, என் அன்பிற்குரியவர்களே, சீடர்களுடைய மனநிலை நம்முடைய மனநிலையாக இங்கு பிரதிபலிக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 29வது இறைவார்த்தை குறிப்பிடுகிறது, ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று அவர்கள் பேசுவது.
நாமும் பல நிலைகளில் என் அன்பிற்குரியவர்களே குழப்பத்தில் இருக்கும் போது, எதை செய்வது என்று புரியாது தவித்துக் கொண்டிருக்கும் போது, கவலையோடு கண்ணீரோடு நாம் நின்று கொண்டிருக்கும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே எங்களோடு தங்கும், எங்கள் குடும்பத்திலே நீர் வாசம் செய்யும், என் உள்ளத்திலே நீ பிரசன்னமாகும் என்று சொல்லி ஆண்டவரை அழைக்கிறவர்களாக, ஆண்டவரை நோக்கி அபயக்குரல் எழுப்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அந்த சீடர்களுடைய மனநிலையானது பிரதிபலிக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 30வது இறைவார்த்தை. அப்படி அவர்கள் அழைக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறந்தன, அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். பார்த்தீர்களா? கத்தோலிக்க திரு அவையானது எவ்வளவு புனிதமானது என்பதை இதோ இந்த இறைவார்த்தைகள் நமக்கு நன்றாக வலியுறுத்துகிறது. ஆம் என் அன்பிற்குரியவர்களே, இது கத்தோலிக்க திரு அவைக்கு மட்டுமே உள்ள சிறப்பு தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் திருப்பலியானது நிறைவேற்றப்படுகிறது. இந்த அழகான பலிபீடத்திலே ஆண்டவருடைய கல்வாரியானது நினைவு கூறப்படுகிறது. இது 2 பாகமாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை முக்கியத்துவப்படுத்தி இறைவார்த்தை வழிபாடாக முதல் பகுதியும், 2வது பகுதியானது நற்கருணை வழிபாடாக நற்கருணை பகுதியும் அமைந்திருக்கிறது. இதைத்தான் இந்த எம்மாவு நிகழ்வு நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. நாம் பிறருக்கு இதை பகிரங்கமாக அறிக்கையிட்டு சொல்லலாம். கத்தோலிக்க திருவழிபாடானது இந்த எம்மாவு நிகழ்வினை மையப்படுத்தியதாக இருக்கிறது. அது உயிர்ப்பின் செய்தியை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கிறது என்று நாம் எல்லோருக்கும் செய்தியை அறிவிக்கக்கூடிய துணிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை என் அன்பிற்குரியவர்களை இந்த நிகழ்வு வலியுறுத்தி கூறுகிறது. ஆம், முதல் பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைநூலை விளக்கி கூறுகிற பகுதியாக இருக்கிறது. ஒவ்வொரு திருப்பலியின் போதும் இறைவாக்கு உரைக்கப்படுகிறது. ஒவ்வொரு திருப்பலியின் போதும் 2வது பகுதி, முதல் பகுதி இறைவார்த்தையை உடைப்பது, 2வது பகுதி நற்கருணையை உடைப்பது. ஆம், நற்கருணையை உடைத்து ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு கொடுக்கும் போது அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன என்று குறிப்பிடும் போது, ஒவ்வொரு முறையும் இந்த தெய்வீக திருப்பலியில் ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை உடைத்து கொடுக்கும் போது, குருவானவர் அந்த அப்பத்தை பிடுகிற போது இயேசுவினுடைய உயிருள்ள பிரசன்னம் வெளிப்படுத்தப்படுகிறது. நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்படுகின்றன என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, சரி, இந்த நிகழ்வு நடந்த உடனே என்ன நடக்கிறது என்றால், சீடர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். அவர் நம்மோடு இந்த மறைநூலை விளக்கும் போது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வார்த்தையானது நமக்கு பகிரப்படும் போது அல்லது அதனுடைய விளக்கத்தை எடுத்து கூறும் போது நம்முடைய உள்ளம் பற்றி எரிய வேண்டும், ஆவலால் அது துடிக்க வேண்டும். காரணம், இறைவார்த்தை வாழ்வளிக்கக்கூடிய உணவாக இருக்கிறது, வழிகாட்டக்கூடிய பாதையாக நமக்கு அமைந்திருக்கிறது. அது நம்முடைய பாதைக்கு ஒளியாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளமானது பற்றி எரிய வேண்டும், இறைவார்த்தைகளை வாசிக்க வேண்டும், ஆவலோடு அதை வாசித்து தியானிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டும் என்பதை முதல் பகுதி எடுத்து கூறுகிறது. 2வது பகுதியின் அன்பிற்குரியவர்களே, நற்கருணை உடைக்கின்ற ஒரு பகுதி. இந்த நற்கருணை உடைக்கின்ற பகுதியானது என் அன்பிற்குரியவர்களே லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார் என்பதனுடைய அடையாளமாய் அமைந்திருக்கிறது. அவர் அவர்களுக்கு செய்தவை யாவற்றையும் அவர்கள் பிறருக்கு அறிவித்தார்கள். இந்த நற்கருணை உடைப்படும் போது அதிலே இயேசுவை கண்டுகொள்ளுகிற நாம் அதை பிறருக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எம்மாவு தொலைவு ஏறக்குறைய 11 கிலோமீட்டர் என்று இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். அவ்வளவு தூரம் நடந்து போனவர்கள் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்ட பிறகு உடனடியாக அவ்வளவு தூரம் என்று கூட பார்க்காமல் திரும்பி அவர்கள் எருசலேமுக்கு வந்து சீடர்களுக்கு அறிவிப்பதை நாம் காணுகிறோம். ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தார் என்கிற நற்செய்தியை அவர்கள் அறிவிக்கிறார்கள். நாமும் அந்த இயேசுவை ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியில் கண்டுகொள்ளுகிறோம். அதை நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற கடமையை உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, நமக்கான பாடம் என்ன?
இந்த எம்மாவு செய்தி நமக்கு என்ன கொடுக்கிறது என்றால், இந்த எம்மாவு அனுபவம் நம்முடைய அனுதின வாழ்க்கை அனுபவமாக மாற வேண்டும். இறை வார்த்தையை வாசிக்கும் போது, அப்பத்தை உட்கொள்ளும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டுணர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு எப்பொழுதும் உடன் நடக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைமகன் இயேசு மரித்தோரின் கடவுள் அல்ல, அவர் வாழ்வோரின் கடவுள், உயிர்ப்பின் கடவுள் என்கிற நற்செய்தியை பிறருக்கு நாம் அறிவிக்க வேண்டும் என்பதையே இந்த நாள் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. ஆம் என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் குறிப்பிடுகிற பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என்பதும், நம் பாவங்களுக்கான கழுவாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்று இன்றைய இரண்டாம் வாசகம் குறிப்பிடுவதும், மனம் மாறி அவரிடம் திரும்பி வர வேண்டும் என்கிற முதல் வாசகத்தினுடைய அழைப்பிற்கு இணங்க எம்மாவு சீடர்களைப் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னையும் இன்று தடுத்தாட்கொண்டார் என்கிற உண்மை செய்தியை உள்ளத்திலே பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்கிற நல்ல சீடர்களாக வாழ்வோம். ஆமென்.